வணக்கம். மும்பை மாநகராட்சி தேர்தலுக்காக பாஜக சார்பில் பிரச்சாரத்திற்கு சென்ற அண்ணாமலை மும்பை மகாராஷ்டிராவின் நகரம் கிடையாது, அது ஒரு சர்வதேச நகரம் அப்படின்னு பேசியிருந்தாரு. Bombay is not a Maharashtra city, it is an international city. இது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி ராஜ் தாக்கரே கடுமையா அண்ணாமலைக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தார். तामिळनाडू बंदर रसमलाई आली होती, तो सांगतो मुंबईचा आणि म्हणजे महाराष्ट्राचा संबंध काय, भडव्या तुझाच काय संबंध आहे इथे याचा. இந்த சூழலில் அண்ணாமலைக்கு ஆதரவாக நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் களமிறங்கி இருக்கிறார். தமிழர்கள் ஒன்றும் நாதியற்றவர்கள் கிடையாது, அண்ணாமலை தமிழ் தேசிய இனத்தை சார்ந்த ஒரு பெருமகன், அவருக்காக நாங்கள் நிற்போம் அப்படின்னு அவர் இன்றைக்கு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இது குறித்து தான் நம்ம இன்னைக்கு ஊடகவியலாளர் திரு சுமன் கவி அவர்கள்ட்ட பேச இருக்கிறோம். வாங்க பேசலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். அண்ணாமலை பேசி அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி ராஜ் தாக்கரே வெளிப்படையா எச்சரிக்கை விடுத்தாரு. ஆதித்ய தாக்கரே அண்ணாமலை ஒரு ஜீரோ, தமிழ்நாடு சிஎம் நல்லா பண்றாரு, அண்ணாமலை ஒரு ஜீரோ, அங்கேயே இந்த ஆளால டெபாசிட் வாங்க முடியல, அந்த ஜீரோவை கூப்பிட்டு இங்க காமெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. बात यही है, यही भाजपा की नीति है, यही भाजपा की वृत्ति है. अन्नमलाई ये भाजपा का चेहरा है जो जीरो है, खुद का डिपॉजिट बचा नहीं सके, खुद जीत नहीं पाए, खुद वहां ऐसे दिखा रहे थे कि अभी अगले प्रधानमंत्री वही है, लेकिन जीरो ये तमिलनाडु ने बताया. பதிலுக்கு அண்ணாமலை காலை வெட்டுவீங்களா, நான் வர்றேன், முடிஞ்சா வெட்டி பாருங்க அப்படின்னு அவர் பதில் சவால் விட இன்றைக்கு சீமான் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதுல பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கிறாரு. முதல் கட்டமா சீமானினுடைய ஆதரவு நிலைப்பாடு, ஏற்கனவே விஜில் அமைப்பு கலந்துகிட்ட கூட்டத்துலதான் போய் பிராமண கடப்பாறை எடுத்து திராவிடத்தை இடிப்பேன்னாரு. இப்ப அண்ணாமலை ஒரு பாஜக தலைவர், வெளிப்படையா ஒரு இந்துத்துவ வெறியை தமிழ்நாட்டில் பரப்பி கொண்டு இருப்பவர், அவருக்கு ஒரு தமிழ் தேசிய கட்சின்னு சொல்ற நாம் தமிழர் கட்சியை ஆதரவு தெரிவித்திருப்பதை நீங்க என்ன கருதுறீங்க? அதாவது மும்பை மாநகராட்சி தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், அங்க இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள், அங்க தண்ணீர் பிரச்சனை இருக்கு, குஜராத்தியர்களின் ஆக்கிரமிப்பு இருக்கு, குறிப்பா அதானியினுடைய குழுமத்துக்காக ஒட்டுமொத்த மும்பையுமே குத்தகைக்கு பிளாட்டு போட்டு வித்துக்கிட்டு இருக்கிறார் மோடி அப்படிங்கிற குற்றச்சாட்டை அடிப்படையாக வைத்துத்தான் பிரச்சாரம் நடக்குது. எங்க ராஜ் தாக்கரனுடைய நவ நிர்மாண் சேனா அதைத்தான் முன்னெடுத்து பேசுகிறது. ஓகே, சிவசேனா இவங்க ரெண்டு, ஆமா சிவசேனா இவங்க ரெண்டு பேருமே. ஆனா எது மார்வாடிகளோட ஆதிக்கத்துக்கு, மார்வாடிகள், பனியாக்கள், குறிப்பா குஜராத்திகள், அதுலயும் குறிப்பா அதானியினுடைய ஆதிக்கத்தை பற்றி தெள்ள தெளிவாக பேசுகிறார். இப்போ இதற்கு எதிராக இங்கிருந்து அண்ணாமலை போறாரு. அண்ணாமலை போறது மட்டும் இல்ல, அவர் பாம்பேங்கிறது ஒரு சர்வதேச நகரம், அதை ஒரு மராட்டியர்களின் நகரம், மகாராஷ்டிராவுக்கு சொந்தமான நகரம் நம்ம கருத முடியாது அப்படின்னு பேசுறாரு. அது ஏதோ போகிற போக்கில் பேசுறாரு அப்படின்னு நம்ம எடுக்க முடியாது. இதற்கு எதிர்வினையாகத்தான் ராஜ் தாக்கரே என்ன சொல்றாரு, அது என்னப்பா அண்ணாமலையா ரசமல்லாயா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ரசமல்லாய்ங்கிறது அங்க சாப்பிடுற ஒரு ஸ்வீட், அந்த நக்கலா அவர் கேட்கிறாப்புல. இப்படி ஒருத்தன் வந்திருக்கிறான் தமிழ்நாட்டில இருந்து, அவன் இது மும்பை மராட்டியர்களின் நகரம் கிடையாது, மகாராஷ்டிரத்துக்கு சொந்தமான நகரம் கிடையாதுன்னு பேசுறான்னு சொல்லி அதற்கு கடுமையாக எதிர்வினையாற்றார். இப்போ இதற்கு பதில் சொன்ன அங்க முதலமைச்சராக, கரண்ட் சிட்டிங் முதலமைச்சராக இருக்கக்கூடிய தேவேந்திர பட்னாவிஸ் சொல்றாரு, அண்ணாமலைக்கு சரியா மராட்டி தெரியாது, ஹிந்தி தெரியாது, அதனால அவர் தப்பா பேசிட்டாரு, அவர் ஹிந்தியில பேசல. இந்த சங்கிகள் எவ்வளவு நயமாக தங்களுடைய பேச்சை விதைக்கிறார்கள், அது பிரச்சனையாகும்னு தெரிஞ்சு அதற்கு கவுண்டரா என்ன வைக்கிறாங்க பாருங்க. அவரு தெரியாம அவருக்கு ஹிந்தி தெரியாததுனால அப்படி பேசுறாரு, அவர் ஹிந்தியிலே பேசல. அவரு இட்ஸ் இன்டர்நேஷனல் கேபிட்டல் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல தான் பேசுறாரு. பாம்பே இஸ் நாட் மராட்டின் டெரிட்டரின்னு பேசுறாரு. அப்போ ஆங்கிலத்துல தெளிவா பேசுறாரு. இன்னொன்னு, இந்த அண்ணாமலை செய்தது என்பது இத பாம்பேன்னு சொல்றாரு, அதனுடைய பழைய பெயர். மும்பைங்கிறது மும்பா தேவி அப்படிங்கிற மராட்டியர்களின் தெய்வம், அந்த தெய்வத்தின் அடையாளமாக இருக்கிற மும்பை, அதனுடைய பெயர்ல மும்பை. இந்த மும்பை பெயர் மாற்றம் செய்ய வேண்டும்னு சமீபத்தில் ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அப்போ அந்த பெயரை விட்டுட்டு பழைய பெயரை சொல்வது என்பது குஜராத்திகளின் பழைய அந்த அதிகாரத்தை திருப்பி கொடுப்பதற்கான ஒரு மறைமுக டீலிங். ஓகே, அப்போ மும்பைங்கிற புதிய பெயரை நான் சொல்ல மாட்டேன், மராட்டியர்களின் அந்த முக்கியத்துவத்தை டிஸ்மேண்டில் பண்ண போறேன். அங்க மராட்டியர்களுக்கு எல்லாம் இங்க சொந்தம் இல்லைங்க, இது ஒரு இன்டர்நேஷனல் கேபிட்டல்,
அப்படின்னு அவர் சொல்றாரு. இதற்கு தேவேந்திர பட்னாவிஸ் முட்டு கொடுக்குறாரு. இதுல நமக்கு ஓரளவு புரிஞ்சுக்கிட முடியுது. என்னன்னா அது அவர் பாஜக காரரு, இவரும் பாஜக தலைவர், ரெண்டு பேரும் போய் தப்பா பேசிடுறாங்க, திட்டமிட்டு தவறுதலாக பேசுகிறார்கள். அதற்கு ஒரு எதிர்வினை நடக்கிறது. தெரிஞ்ச உடனே இவங்க பின்வாங்குகிறாங்க. ஆனா இது இங்க இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய சீமானால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஏன்னா பிராமண கடப்பாறை எடுத்து திராவிடத்தை ஒழிக்க வந்த ஒரு பெருமகன் இல்லையா, அதனால அவருக்கு இதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. இதே சீமான் இன்னைக்கு என்ன பேசுறாரு அப்படின்னா ரொம்ப தெளிவா சொல்றேன் பாருங்க. இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க அண்ணாமலைய நீங்க அதாவது மராட்டியர்களுக்கு ஒரு தனி உரிமை உண்டு, ஒரு மாநிலத்தை அந்தந்த மொழி தேசிய இனத்தை சேர்ந்தவர்கள் தான், மொழிவழி தேசிய இனத்தை சேர்ந்தவர்கள் தான் ஆள வேண்டும்ங்கிறத எங்களுடைய கண்ணோட்டமும், அதுல நாங்கள் மாற்றுக்கிறது கிடையாது. ராஜ் தாக்கரே போன்றவர்கள் இந்த மொழி அதாவது அவங்களுடைய மராட்டிய மாநிலத்து மண்ணுக்காக போராடுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அப்படியே வரிசை எழுதுறாப்புல. இதெல்லாம் ஒரு சங்கிகள் பேசுற மாதிரி எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு, ஆனால் அந்த ஆனாலுக்கு அப்புறம் தான் சரக்கே இருக்குது. என்ன சொல்றாருன்னா, அண்ணாமலை ஒரு தனிநபர், ஒரு கட்சியை சேர்ந்தவர், ஒரு குறிப்பிட்ட கொள்கையை சேர்ந்தவர் என்பதை மட்டும் கருத்தில் கொண்டு பேசுவது ஏற்புடையதல்ல. அவர் ஒன்றும் சாதாரண ஆள் நினைக்காத. அவரு ராஜ் தாக்கரேவின் வன்முறை பேச்சு தம்பு அண்ணாமலை என்று தனி ஒரு நபரை மட்டும் அவமதிப்பதல்ல, ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் அவமதிப்பது. யாரு? தமிழ் தேசிய இனத்தின் அடையாளமாக இவர் இணைச்சுக்கிறார். அவர் ஒரு தமிழ் தேசிய இனத்தின் பெருமகன். யார்? அண்ணாமலை. அண்ணாமலை அப்படிப்பட்டவரா? அண்ணாமலை வட இந்திய ஊடகங்கள்ல போய் உட்கார்ந்துக்கிட்டு இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டு தமிழர்கள் இந்து விரோதிகள், அங்க போதை கலாச்சாரம் பரவி விட்டது, பெண்களுக்கு அங்க பாதுகாப்பே கிடையாது, இங்க அதாவது இந்த தீவிரவாதிகள் தொடர்பு இருக்குது. இதெல்லாம் நீங்க நார்த் இந்தியாவில இருந்து அண்ணாமலையின் பேட்டியை மட்டும் கேட்பவன் என்ன நினைப்பான்னா, இங்க எல்லாரும் கொக்கைன்னு மெத்தப்டமின் அடிச்சுட்டு ரோட்ல படுத்து கிடமா, பெண்கள் போனாங்கன்னா அங்கனே வச்சு ஏதாவது ரேப் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான தோற்றத்தை யாரு? தமிழ் இனத்தின் பெருமகன், தமிழனுடைய ரெப்ரசன்டேட் யாரு? சீமான் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட இவன் தமிழின் ரெப்ரசன்டேட்டா? தமிழ்நாட்டை காட்டி கொடுக்கவும் தமிழர்களை முதுகில் குத்தவும் தயங்காத ஒரு நபர். அங்கே இப்படி போய் இது உண்மையில இவருதான் பிராமணர்களினுடைய கடப்பாறை அண்ணாமலை. உண்மையில ஆமா. அதாவது நீங்க ரெண்டு வெவ்வேறு டயலாக் கிடையாது. நான் அண்ணா அறிவாலயத்தின் செங்கலை உருவேன்னு சொன்ன அண்ணாமலையின் ஸ்டேட்மெண்ட்டும், பிராமண கடப்பாறையால் நான் திராவிடத்தை வீழ்த்துவேன்னு சொன்னதும் வார்த்தைகள் வேறே தவிர உள்ள இருக்கிற உள்ளுரை பொருள் ஒண்ணுதான். நீங்க மராட்டியர்களுக்கு மராட்டியத்தில் நடக்கிற பிரச்சனையும் இங்கே இருக்கிற தமிழர்களுக்கான பிரச்சனையும் ஒன்றுதான். ஆனா அவர்கள் இடையில் கொஞ்சம் மாறிட்டாங்க. நீங்க உத்தவ் தாக்கரேயினுடைய பையன் ஆதித்ய தாக்கரே ஒன்னு சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டில் சிறப்பாக ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி செய்கிறார், ஆனா அண்ணாமலை அங்க ஒரு செல்லா காசு, அங்க ஒரு ஜீரோ, அவனால் சொந்த தொகுதியில் போட்டியிட்ட தொகுதியில டெபாசிட் கூட வாங்குறதுக்கு வக்கில்லாதவன் அப்படின்னு சொல்லி கடுமையாக விமர்சிச்சிருக்கார். ஆனால் இவருடைய பேச்சை ஒரு கருத்தில் கொள்ள வேண்டியதில்லை. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா யார் இந்த அண்ணாமலைங்கிறத அவங்க மராட்டிக்காரர்கள் அவர்களுடைய பேஸ்புக் ட்விட்டர்ல எல்லாம் சோசியல் மீடியாவில் இந்த சாட்டைகள் அடிக்கிற கோமாளி, இங்க ஒரு பஃபூன் மாதிரி சாட்டைகள் அடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த வீடியோவை அவர்களுக்குள் படப்பிக் கொள்கிறார்கள். இப்ப இது ரெண்டு விதமாக வேலை செய்யறது. ஒரு பக்கம் நார்த் இந்தியாவில போய் தமிழனை அடிச்சிட்டான்னு சொல்லி இங்கோடி மாரடிக்குது, அங்க போய் மராட்டியர்களுக்கு எதிராக தமிழர்களை, நீங்க தாராவியில தமிழ் வாக்குகள் இருக்குது, அவர்களுக்கு இன்னைக்கு என்ன அடிப்படை பிரச்சனை என்ன? அதானிங்கிற ஒரு குஜராத்தி முதலாளியினுடைய ஆக்கிரமிப்பு அங்க இருக்குது. அங்க இருக்கிற செயல்பாட்டாளர்கள் ஆனந்த் எல்தும்டே போன்றவர்கள் எல்லாம் மகாராஷ்டிரால எதிர்க்கிறாங்க. அவ்வளவு பெரிய நெருக்கடி, அது பெரும்பகுதி தமிழர்கள், தென்னிந்தியர்கள், அவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குது. மும்பைங்கிற ஒட்டுமொத்த நகரத்துக்கும் ஒரு த்ரெட் இருக்குது, அதுவும் குஜராத்திகளால தான். அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட பகுதி தாராவியிலையும் பெரிய நெருக்கடி குஜராத்திகளால் தான், குறிப்பா அதானி. ஆமா. ஆனால் இதை மடைமாற்றுவதற்கு இந்த அண்ணாமலை பேசியிருக்கிறார். அதற்கு சீமான் முட்டு கொடுத்திருக்காரு. ஓகே, தன்னோட அறிக்கையில சீமான் இன்னொரு விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, மும்பை மராத்தியர்களின் நகரம் அல்ல,
பன்னாட்டு நகரம் அப்படின்னு தம்பி அண்ணாமலை பேசியது அவருடைய தனிப்பட்ட கருத்தாகும். அதை ஏற்பதும் எதிர்ப்பதும் அவரவரது ஜனநாயக உரிமை. மும்பைக்கு வந்தா காலை வெட்டுவேன்னு சொல்றது கண்டனத்துக்குரியது. இப்ப இதுல அவருடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சீமான் வந்து சொல்றாரு. இப்போ நாம ஒரு திருட்டு பைய நம்ம ஏரியால வந்து அடி வாங்கிட்டான், திருடிட்டான், அடிச்சுட்டோம். இப்ப அவனை வந்து ஒரு மாநிலத்துக்காரர், என் மாநிலத்தின் மண்ணின் மகன், அவனை நீ எப்படி அடிக்கலாம்னு கேட்க முடியுமா? அதே மாதிரி ஒரு ஊர்ல அங்கு ஒண்ணு மண்ணா இருக்கக்கூடிய மக்களை, ஏற்கனவே பிரச்சனை இருந்தது, இப்பதான் அந்த பிரச்சனை சரியாகி இருக்குது. அவர்களுக்கு வேறு பிரச்சனைகள், அதாவது உழைக்கும் மக்கள் தான், மராட்டியர்களும் உழைக்கும் மக்கள் தான், அங்க இருக்கக்கூடிய தமிழர்களும் உழைக்கும் மக்கள் தான். அவர்களுக்கு ஒற்றை எதிரியாக இருக்கக்கூடியது குஜராத், பனியா, குறிப்பாக பெரு முதலாளிகள். அந்த முதலாளிகள் மேல் தங்களுடைய கவனத்தை குவித்து விடாமல் பார்த்து கொள்வதற்கு இந்த இடத்தை ஒரு கலேபகரமாக்குகிற வேலை இந்த பாஜக சங்கி அண்ணாமலை செஞ்சுட்டு வரான். நீ அவனை தமிழ் மகன்னு பெருமையா பேசுறேன்னா நீ யார்? இன்னொன்னு மாத்தி கேட்கிறேன். ராஜ் தாக்கரே இன்னொரு விஷயத்த சொல்றாரு, ஹட்டாவோ லுங்கி பஜாவோ புங்கி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை. அது வந்து 1965 வாக்கில் அவருடைய தகப்பனார் தென்னிந்தியர்களுக்கு எதிராக பேசியதுதான் இந்த வார்த்தை. இதுல வந்து லுங்கியை விரட்டும், லுங்கிங்கிறது தென்னிந்தியர்களை விரட்டுவோம், சங்கு ஊதுவோம் அப்படிங்கிற அந்த பொருள்ல அந்த வார்த்தை, அதை அவர் பேசியிருக்க கூடாது. அது வந்து அவருடைய பழைய பழக்கத்திலிருந்து பேசிட்டார். ஆனால் ராஜ் தாக்கரே அடுத்தடுத்து வைக்கிற மற்ற பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது அதானி எப்படி 2014க்கு முன்னாடி இந்த பாஜக அரசு, மோடி அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி வரலும் எப்படி இருந்தார்? குஜராத்ல மட்டும் இருந்தார். குஜராத்ல இருந்தாரு. ஒரு சிறு சிறு இடங்கள்ல சின்னதா புள்ளி வைக்கிற அளவுக்கு 1-2 இடங்கள்ல தான் அவருடைய ஆதிக்கம் இருந்தது. இன்னைக்கு சிமெண்ட் தொழிற்சாலைக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? சிமெண்ட்டுக்கும் அவருக்கும் அந்த தொழிலே கிடையாது. ஆனால் வெறும் 2 வருடங்களில் சங்கர் சிமெண்ட்டை நீங்க அவர் வந்து அவருடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டாந்தாங்க. இன்னைக்கு சிமெண்ட் வர்த்தகத்தில் 2வது பெரிய கம்பெனியாக வச்சுக்கிறார். அது மட்டும் இல்லாம எலக்ட்ரிசிட்டி, கிரீன் எனர்ஜி, போர்ட்டு, எல்லா விதமான நிலக்கரி எல்லாவற்றிலும் தன்னுடைய மொனோபோலியை அவர் நிலைநாட்டுகிறார். யாரோட? ஒன்றிய பாஜக, குறிப்பாக மோடியின் கூட்டோடு இது நடக்கு அப்படிங்கிறத பட்டவர்த்தனமாக ஸ்லைட் ஷோ போட்டு விளக்கி இருக்கிறார். நீங்க ஏர்போர்ட், துறைமுகம், நிலக்கரி சுரங்கம் எல்லாமே அதானிக்கு தான். இந்த நாடே அதானிக்கு தான். நாம அதாவது என்ன சொல்றேன்னா, குஜராத்திகள் பனியாக்கள்னு சொன்னாலும் எக்ஸாக்டா ஒரே ஒரு முதலாளிக்காகத்தான் இந்த மோடி கவர்மெண்ட் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத அவரு படம் போட்டு காட்டுறாரு. இப்ப இந்த விஷயத்தை திசை திருப்புறது தான் இந்த அண்ணாமலையோட வேலை. இப்ப நாம ஒரு விஷயம் கேட்போம். ராஜ் தாக்கரே பேசியது, அந்த பழைய உணர்வில் பேசியது, அந்த வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. எந்த தமிழன் ஏற்றுக்கிட மாட்டேன். எந்த ஊர்லயும் அதை பேச முடியும். ஆமா, யாருக்கு எதிராக நீங்க தமிழ்நாட்டுக்கு அங்க வடநாட்டுல இருந்து இங்க வந்த உழைப்பாளர்கள் நீங்க பேசக்கூடாது. ஆனா சீமானுக்கு இதை பேசுவதற்கு உரிமை இருக்குதா? சீமான் தார்மீக உரிமை உள்ளவரா? இப்ப சீமான் என்ன சொல்றாருன்னா, தம்பி அண்ணாமலையின் கருத்தோடு நாங்கள் முற்றிலும் வேறுபடுகிறோம். ஆனால் வந்து தம்பி அண்ணாமலையினுடைய கருத்தால் எதிர்கொள்வதற்கு பதிலாக மும்பையில் வைத்தால் கால் வெட்டுவேன் என்னும் கொடும்போக்கு ஏற்புடையதல்ல அப்படின்ற கருத்தால் எதிர்கொள்ள வேண்டும். யாரு சொல்றது? வெக்கமா இல்ல இந்த இவனுக்கு? நான் என்ன சொல்றேன், சாத்தான் வேதம் முதலாமா? இந்த அயோக்கியனுக்கு என்ன தகுதி இருக்கு? நீங்க பச்சை மட்டையில அடிச்சு விரட்டுவேன் யார? வட இந்தியர்களை. நான் ஆட்சிக்கு வந்தா அடுத்த நிமிஷமே ஒரு ட்ரெயின் அந்த பக்கம் போகும், எல்லாரும் திருப்பி அனுப்பப்படுவார்கள். 1 வாரத்துல செய்து காட்டுவேன். சொன்னது யாரு? கஞ்சா கேஸ் போடுவேன். கஞ்சா கேஸ் புடுறா, அவனை நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன், புடுறா, அவனெல்லாம் புடுறா அப்படின்னு கஞ்சா கேஸ் போட்டோன்னா ஓடிடுவான், தெரிச்சு ஓடிடுவான். ஜெயில இருக்க வேண்டிய ரேபிஸ்ட். ரேப் கேஸ்னால விஜயலட்சுமியிடம் மன்னிப்பு கேட்டுட்டு வந்து வெளியில நிற்கக்கூடிய ஒரு அயோக்கிய பைய சொல்றான், வட இந்திய தொழிலாளர்களை பார்த்து நான் வந்து அடிச்சு விரட்டுவேன், கஞ்சா கேஸ் போடுவேன்னு. இதை நீங்க ஒப்பிட்டு பாருங்க. இப்ப கருத்தால் எதிர்கொள்றதுங்கிறது இதுதானா? எவ்வளவு கேவலமான ஒரு வாய் வியாபாரி இவன். நீங்க நல்லா பாத்துக்கங்க. நீங்க இங்க இருந்துகிட்டு தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணுமா? அதே இது மதுரையில போய் கூட்டம் போட்டு சௌராஷ்டிராவில் நான் உங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்க பாருங்க. சௌராஷ்டிராக்காரர் ஏற்கனவே சீட்டு கொடுத்தாரா? அதை வெளியே சொல்லல, இப்பதான் நான் சொல்றேன்.
அப்ப டீலிங் நான் என்ன நடந்து கேக்குறேன், பிராமணர் சங்க மாநாட்டுக்கு போனா அதுக்கு தகுந்த மாதிரி ஆடுறது, கடப்பாரை தூக்கிட்டு வந்து இடிப்பேங்கிறது, அங்கோடி போய் சௌராஷ்டிரா கிட்ட போனா அங்க ஒண்ணு பேசுறது. ஆமா, ஈரோடு எலெக்ஷனுக்கு போனா முதலில் வந்தவர்கள் முதலியார் அதிகமா இருக்கிற இடம். இதுல இந்த இவங்க எதேச்சியா இவன் சங்கிலாம் கிடையாதுங்க. இவன் எவ்வளவு பெரிய சங்கின்னு பாருங்க. இந்த அண்ணாமலையை இந்த முறை இந்த இதுக்காக கேம்பெயினுக்காக கூப்பிட்டது யாருன்னா, அங்க எம்எல்ஏ சைன் கோலியாவோடால எம்எல்ஏ இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர் கேப்டன் தமிழ்ச்செல்வன்ங்கிற ஒரு தமிழர் தான் கூப்பிட்டுருக்காப்புல. அவர் தான் பிஜேபியினுடைய தேவேந்திர பட்னாவிஸினுடைய கேப்டன். ஓகே, அதாவது தமிழர்களை அங்க வந்து காட்டி கொடுக்கிறார். சங்கிகளாக தமிழர்களை மாற்றி அங்க கொண்டு போய் ஒப்படைக்கக்கூடிய கேப்டன். சரிங்களா? இந்த கேப்டனுக்கு ஆதரவாகத்தான் கடந்த காலத்துல இதே சீமான் போய் விளம்பரம் பண்ணியிருக்காரு, பேசியிருக்காரு, பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. இப்போ இவங்க ஒத்து போகிற இடம் தெரியுதா உங்களுக்கு? அங்க கேப்டன் தமிழ்ச்செல்வன், தேவேந்திர பட்னாவிஸ். இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கணும். பேஷ்வாக்களின் ஆட்சி, சிவாஜி ஆட்சி வருது, சிவாஜி மராத்தியர்கள் ஆட்சியெல்லாம் வீழ்த்திட்டு அதை வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டாந்துடுறாங்க. பேஷ்வாக்கள்ங்கிற சித்பவன் பிராமணர்கள், RSS. அதே பேட்டர்ன்ல மராத்தியத்துல நீங்க பால் தாக்கரேவினுடைய சிவசேனா கட்சி ஆட்சியை பிடிக்குது. மெல்ல மெல்ல உள்ள கூட்டணி வச்சு எப்படி சிவாஜியை வீழ்த்தினார்களோ அதே மாதிரி சிவாஜிகளின் வாரிசையும் வீழ்த்திட்டாங்க, அவர்களையும் வீழ்த்திட்டாங்க. இன்னைக்கு அத பகிரங்கமா நம்ம குருமூர்த்தி சொல்றாரு, தந்தி டிவி பேட்டியில சொல்றாரு. 30 வருஷம் ஆச்சு ஒரு பிராமணரை அங்க மராட்டியத்துல நாங்க முதல்வராக கொண்டு வருவதற்கு. இப்ப நீங்க ஒத்து பாத்துக்கங்க, சீமானை பாஜக புகழ்வதும் பாண்டே புகழ்வதும் அதே மாதிரி அண்ணாமலை புகழ்வது. அண்ணாமலை என்ன சொல்ற, அவருதான் சீமான் அந்த ஸ்டேட்டஸை கொடுக்குறாரு இல்ல. அதாவது தமிழோடு இவரை சொல்ற கோட்பாடு, மொழியியல் அறிஞர்கள் வேற சொல்றாங்க, தமிழோடு சமஸ்கிருதம் வந்து கலக்க உருவான மொழிகள் தான் மலையாளம், கன்னடம், தெலுங்கு அப்படின்னு. இவர்கள் தமிழர்கள் கிடையாது, வந்தேரிகள், வடுகர்கள். ஆனா பார்ப்பனர்கள், ஆரியர்கள் வெளியில இருந்து வந்தாங்க. அவங்களுக்கு என்னடா கோட்பாடுன்னா, அவன் 2000 வருஷமா என் கூடவே இருக்கிறான், தமிழ்லயே பேசுறான். அப்ப இவங்க எல்லாம் என்னத்துல பேசுறாங்க? இப்ப மற்ற பிற மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் அந்தந்த மொழி தமிழ்ல தானே வெளில வந்து பேசுறாங்க. நம்மள்ட்ட தமிழ்ல தாங்க எல்லாரும் பேசுறாங்க. அப்ப பாருங்களேன், வரையறைய ஸ்கேலைய மாத்துறது. அதாவது என்னன்னா, ஒரு ஒத்திசைவான கோட்பாட்டை ஒரு பிராமண முதல்வர் இல்லைங்க. முதல்ல பாருங்க, அண்ணாமலையின் ஸ்டேட்மெண்ட் தனிநபர் ஸ்டேட்மெண்ட். ஆனா அண்ணாமலை தனிநபர் இல்ல. அது எப்படி? அண்ணாமலை ஸ்டேட்மெண்டா தனிநபர்னு சொன்னா, அண்ணாமலையினுடைய அவர் தப்பா பேசியிருந்தாரா அதுக்கு எதிர்வினை. அத வந்து இது அண்ணாமலை ஒரு தனிநபர், ஒரு கட்சியை சார்ந்தவர், குறிப்பிட்ட கொள்கையை ஏற்றவர் என்பதை மட்டும் கருத்தில் கொண்டு பேசுவது ஏற்புடையதல்ல. ராஜ் தாக்கரேவின் வன்முறை பேச்சு தம்பி அண்ணாமலை என்ற தனி ஒருவரை மட்டும் அவமதிப்பதல்ல, ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் அவமதிப்பதாகும். அதனை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது அப்படின்றாரு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து எப்படி பாக்குறீங்க? இதுதான், அதாவது என்னன்னா, அண்ணாமலை அங்க பண்ணிட்டு வந்த அயோக்கியத்தனம் இருக்கு இல்லையா, அந்த பேச்சு இருக்கு இல்லையா, அதற்கு முட்டு கொடுத்து ஒரு பாதுகாப்பு வளையத்தை இவர் ஏற்படுத்துறாரு. இது எப்படி நடக்குன்னா, அண்ணாமலை அங்கே ஒரு தமிழ் போலாரிசேஷனை உருவாக்குவதற்கு இந்து வன்மத்தோடு தமிழ், அதாவது மராட்டியர்களை எதிர்த்து பேசுவார். இங்க சீமான் வந்து அதை முட்டு கொடுத்து இங்க ஒரு பாருங்க, ஒரு தமிழனுக்கு ஒரு எவ்வளவு பெரிய அவமரியாதை அப்படின்னு சொல்லி தன்னுடைய அரசியலை இங்க வெளிப்படுத்துவதற்கு வேலை செய்வார். 2 பேரும் திட்டமிட்டு ஒரு பாஜகவினுடைய கிளை அமைப்புகளாக இயங்குகிறார்கள். இப்ப இதுல சீமான் சொல்றாரு இல்லையா, இது அவருடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்றாரு. அடுத்து வந்து அவர் வந்து ஒரு தனிநபர் அப்படின்றாரு. அப்புறம் ஒரு கட்சியை சார்ந்தவர்ன்றாரு. இப்ப இத பாஜக தானே சொல்ல முடியும். அண்ணாமலை சொன்னது பாஜக காரங்கன்னா அது அவருடைய, இப்ப பொன்னாரு சொல்றாரு இல்ல வந்து நயினாரு சொல்றாரு அப்படின்னா இது அண்ணாமலையோட தனிப்பட்ட கருத்துங்க, பாஜகவோட கருத்து இல்லை அப்படின்னா அதை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா சீமான் வந்து அதை எப்படி சொல்றாருன்னு புரியலையே இன்னும். அதாவது முதல்ல சீமானுக்கு அந்த உரிமையே கிடையாது, அவருக்கு அந்த கட்சிக்காரரே கிடையாது. ஒருவேளை
நான் அதை விட தீவிரமாக RSS-ஐ பின்பற்றுவோம், உனக்கு மூத்தவன். அவர் தான் சொன்னார் இல்லையா, வேல் யாத்திரையை முதலில் எடுத்தவன் நான் தான், அதனால உங்களை விட வீரியமாக இந்துத்துவாவை பரப்புவேன்ங்கிற அடிப்படையில் தான் அதை பேசுறாரு. அப்போ பாஜகவில் உனக்கு மூத்தவன் நான் தான் தம்பி, நான் RSS-னுடைய சேவகங்கிற உரிமையோட அதை பேசலாம். ஆனா நாம என்ன கேட்கிறோம்னா, அண்ணாமலையை அதுக்கு நான் தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லல, அண்ணாமலையே சொல்லல. இன்னொன்னு, அவர்கள் நயமாக பேசுகிற ஒரு முரண்பாடு என்னன்னா, அது ராஜ் தாக்கரே சொல்லல, சாம்னா பத்திரிகையில வேறொரு அமைப்பு இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்கு. அதாவது அப்படிங்கிற செய்தி அங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய வேற அமைப்புகள் இருக்குங்களா, அவர்கள் விட்ட செய்தியை காலவெட்டுவேன்னு ஒரு செய்தி வெளியிட்டு இருக்காங்க. அந்த செய்தியை அந்த பத்திரிகையில வெளியிட்டு இருக்காங்க. மற்றபடி ராஜ் தாக்கரே அதிகாரப்பூர்வ கருத்து இல்ல. ஆமா. இன்னொன்னு, ராஜ் தாக்கரே தெளிவா சொல்றாரு, சிவசேனாவுக்கும் அது கருத்து இல்ல, இன்னொன்னு நவநிர்மாண் சேனாவோட கருத்தும் அது இல்லை, உத்தவ் தாக்கரேக்கும் அது கருத்து இல்லை, ராஜ் தாக்கரேயும் கருத்தும் அது இல்லை. ஆனா ராஜ் தாக்கரே ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லுகிறார், இந்தி நம்மளுடைய பொதுமொழி அல்ல. குறிப்பா அவர் மராட்டிக்காரர்களுக்கு சொல்லல, பீகாரிகள் மற்றும் உத்தரப்பிரதேசத்துக்காரர்களை பார்த்து சொல்றாங்க, உங்களுக்கே இது சொந்த மொழி, தாய்மொழி கிடையாது, இது உங்களை அழித்து கொண்டிருக்கிறது. தென்னிந்தியர்களை பாருங்கள், அவங்க ரொம்ப முழிச்சுக்கிட்டாங்க, முன்னாடியே அவர்கள் மொழி போராட்டத்தை நின்று போராடி வென்றிருக்கிறார்கள், இருமொழி கொள்கையில் அவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள்னு சொல்றாரு. இது நீங்க ஒரு முக்கியமான காலகட்டம், அங்க அது ஒரு தேர்தல் காலத்துக்காக தான் அவர் சொல்றாரு. ஆனா இங்க பராசக்தி திரைப்படம் வந்திருக்குது, ஆமா, தீ பரவட்டும்னு சொல்லுது. ஆமா அண்ணா, ஆமா, அந்த சொன்ன வார்த்தை கரெக்டா மராத்தியத்துல இப்போ தீ பற்றுது. நீங்க அதை ஒப்பிட்டு பாருங்க, தீ பரவட்டும்ங்கிற வார்த்தை இவன் ஏன் எடுத்தான்? அந்த தீ மராட்டியம் வரையிலும் பரவும், அது வெறுமனே மராட்டியம் பரவாது. நீங்க இன்னொன்னு பாருங்க, முதல்வர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னார், கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட மொழிகள், அதாவது நீங்களும் நானும் சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்குது. முதல்வர் அவர்கள் வாயால் சொன்னது 20க்கும் மேற்பட்ட மொழிகள் இந்திங்கிற ஒரு மொழியை தங்களோடு அடாப்ட் பண்ணிட்டதுனால அழிஞ்சு போச்சு. அங்கே மைத்திலி இல்ல, அங்கு போஜ்பூரி இல்ல, சொந்த மொழியை இழந்து அடையாளம் இழந்து ஹிந்திக்காரர்களாக அவர்கள் மாறி இருக்கிறார்கள் இவர் சொன்னாரு. அந்த வார்த்தையை தான் இன்னைக்கு ராஜ் தாக்கரே பேசுறாரு. அவரு பெங்காலிகளையும் சேர்த்துத்தான் பேசுகிறார். சரிங்களா? பெங்கால்லையும் மொழிக்கு எதிரான உணர்வு இருக்குது. அப்ப இது வெறுமனே இங்கு பற்ற வைக்கப்பட்டிருப்பது தமிழ்நாட்டுல மட்டும் இந்தி எதிர்ப்புங்கிற நெருப்பு கிடையாது, ஒட்டு மொத்தமாக இந்தியா முழுவதும் இந்த நெருப்பு கனன்று கொண்டே இருக்குது. அதுக்கான வெப்பம் வெளியில வரப்போய் தான் பாருங்க, என்னை ஒரு தமிழன் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி மாரடிச்சுக்கிட்டு இந்த சங்கி ரோட்ல உருள்றான். இவனை தமிழன்னு சர்டிபிகேட் கொடுத்து சீமான் பேசுறான். சீமான் தன்னுடைய அறிக்கையில இன்னொரு அதிர்ச்சிகரமான விஷயத்த சொல்றாரு. கடந்த காலங்களில் ஆந்திர காட்டில் 20 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட போது கேட்க நாதி இல்லை, நடுக்கடலில் மீனவர்கள் தமிழர்கள் என்பதால் சுட்டுக் கொல்லப்பட்ட போதும் கேட்க நாதி இல்லை. ஆனா அப்படி ஒரு நிலை இன்று தமிழ் மண்ணில் இல்லை. அண்ணாமலை தனிநபர் அல்ல, முதலில் அவர் தமிழ் தேசிய இனத்தின் மகன், நான் இருக்கிறேன், சீமான் இருக்கிறேன் அப்படின்னு அதுல சொல்றாரு. இப்ப ஆந்திர காட்டில் பிழைப்புக்காக வேற வழி இல்லாம செம்மர கட்டைகள் வெட்ட போன தமிழர்களும், மீன் பிடிக்க போய் இலங்கை அரசால் சுட்டுக் கொல்லப்படுகிற இல்ல படகுகள் பறிக்கப்படுகின்ற இந்த தமிழர்களும் அண்ணாமலையும் ஒன்றா? முதலில் அண்ணாமலையை தமிழர் அப்படின்னு பார்ப்பது சரியா? அண்ணாமலை ஒரு தமிழனே கிடையாது, இது நான் சொல்லல, இதே சீமான் சொன்னது. நான் ஐ எம் ஏ ப்ரௌட் கன்னடிகா அப்படின்னு சொல்றேன், எப்படி தமிழனாக இருக்க முடியும்னு கேட்டது யாரு? இதே சீமான். இன்னைக்கு அவர்களுக்குள் டீல் பேசி வச்சுக்கிட்டு பணம் பேமெண்ட் கிரெடிட் ஆனதுக்கு அப்புறம் இப்படி வெக்கம் இல்லாம சொல்றான். சொன்னது மட்டும் இல்ல, எத்தனை தமிழர்கள் உயிர் போயிருக்கு, சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க, அத்தனை உயிர்கள் மேலே ஏறி நின்றுட்டு தானே இதை சொல்ற. உழைப்பதற்காக பிழைப்பதற்காக போய் செத்தவனும் இன்னைக்கு ஒரு கலவரத்தை தூண்டணும்னு சொல்லி பேசுறவனும் ஒன்னா? இவன் அவர் அங்க மட்டுமா அண்ணாமலை போய் தூண்ட போன? மைக்கேல் பட்டியல தூண்டினா, தமிழ்நாட்டிலேயே மதுரையில தூண்டினா, இந்த திருப்பரங்குன்றத்துல எவ்வளவு பிரச்சனைகளை உருவாக்குற இன்னைக்கு வரையிலும் தொடர்ந்து தமிழ்நாட்டை அமைதியிலிருந்து விலக்கி அதை ஒரு கலவர பூமியாக மாற்றணுங்கிறதுக்காக தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கிற ஒரு சங்கிய நீ தமிழன்னு சொல்லுவன்னா, வெளியில போய் தமிழ்நாடு மோசமா இருக்குது, அங்க மனுஷன் வாழ முடியாதுன்னு போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறான். பீகாரிகள் தாக்கப்படுகிறார்கள் வீடியோவை அண்ணாமலையின் வார் ரூம் பீகார்ல பரப்புச்சு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய கேவலமா? உனக்கு உண்மையிலேயே நான் என்ன சொல்றேன், நீ இதெல்லாம் ஒப்பிட்டு பேசுறதா இருந்தா
அமித்ஷாவும் மோடியும் அங்க வந்து ஒரு தமிழை வந்து உங்களை ஆளணுமான்னு சொல்லி ஒரிசாவில் பேசும்போது உனக்கு சூடு சுரத்தை இருந்ததுன்னா நீ வி.கே. பாண்டியனுக்காக பொங்கி எழுந்திருக்கணும், அமித்ஷாவுக்கு எதிராக நீ வந்து களமாடி இருக்கணும். அதை விட்டு இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு சங்கிக்கு முட்டு கொடுக்குற அப்படின்னு இல்ல அண்ணாமலை அன்னைக்கு ஒரிசாவுல போய் ஒரு தமிழ் பாபு ஒரு தமிழை இங்க நீங்க ஆளணுமா, பொக்கிஷ சாவியை திருடிட்டாங்கன்னு அமித்ஷா பேசினாரு, மோடி பேசினாரு. அன்னைக்கு அண்ணாமலை வந்து மாறுபட்டாரா? எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும்ல. இது வந்து ஏத்துக்க முடியாது, நான் வந்து மோடியை கண்டிக்கிறேன், அமித்ஷாவை கண்டிக்கிறேன், கட்சி ஒன்னா இருந்தாலும் எங்களுக்கு கொள்கை இது வந்து நாங்க ஏத்துக்கிட முடியாதுன்னு எதிர்குரல் கொடுத்துருக்கணும்ல. அண்ணாமலையும் கொடுத்துருக்கணும். இந்த சீமான் அதற்கு எதிராக போராட்டம் நடத்தணும். தமிழ் தேசிய பெருமகன்னா கட்சியை விட்டு வந்திருக்கணும்ல. அப்போ இப்ப இது செலக்டிவா எவ்வளவு திட்டமிட்டு இவனுங்க, இது வந்து ஒரு எக்கோ சிஸ்டம், இது தெரியாம நடக்கல. அங்கே நீ கலவரத்தை தூண்டு, நான் இங்க இருந்துகிட்டு தமிழ் மக்களை அப்படி கொதிப்புல வைக்கிறேன், மராட்டியர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையில பிரச்சனைன்னு சொல்லி மார்வாடியை காப்பாத்திக்கலாம். எப்படி? ஆமா, இல்ல இதுக்கு முன்னாடி பீகார்ல மிகப்பெரிய ஒரு புயலையே கிளப்பினார சீமான், இங்க அடிப்பேன் உதைப்பன்னு வந்து பேசி அத அவங்க, அதாவது இவரு இங்க அடிப்ப உதைப்பன்னு பேசி அவங்க அங்க பிரச்சாரம் பண்ணிக்கிறது. அங்க போய் அண்ணாமலை மாதிரியான ஆட்கள் அங்க தமிழர்களை தாக்கும் பொழுதோ இல்ல மதராசி அப்படின்னு அட்டாக் பண்றப்பயோ அவங்க பாருங்க தமிழர்களுக்கு ஆபத்து. அண்ணாமலையின் வார் ரூம் திட்டமிட்டு ஒரு வட இந்தியாவில வேற ஒரு நிகழ்வுல நடந்த ஒரு வீடியோவை தமிழ்நாட்டுல அடிச்சாருன்னு சொல்லி பரப்புச்சுங்க பீகார்ல. அது ஒரு தடவை மட்டுமா நடந்துச்சு? இப்படி 2 பேரும் பண்ணிக்கிட்டாங்களா? சமீபத்தில் என்ன நடந்துச்சு? டிஎம்கே இதை வந்து திட்டம் போட்டு பிஜேபிக்கு, அதாவது வட இந்தியர்களுக்கு எதிராக பீகாரிகளுக்கு எதிராக செயல்படுகிறதுன்னு சொல்லி பரப்புறாங்க. அப்போ அண்ணாமலையும் சீமானும் பிளான் பண்ணி பேசுகிற இந்த நாடகத்தை தமிழர்கள் மேல் கொண்டு வந்து வைக்கிறது இருக்கு இல்லையா, இது பச்சை அயோக்கியத்தனம். இல்ல இப்ப உங்களுடைய பார்வையில் அண்ணாமலை ஒரு தமிழ் தேசிய இனத்தின் ஒரு மகனா சீமான் சொல்வதை போல நீங்க என்ன கருதுறீங்க? இல்ல, இங்க இருக்கக்கூடிய யாரையும் நாம வந்து பெர்த் ரீதியா ஒருத்தனை உரசி பார்க்க முடியாது. ஒருத்தன் அந்த மொழியில பிறந்துட்டான் அப்படிங்கிறதுக்காகவே அவனை தமிழன்னு சொல்றதோ, ஒரு மொழிக்காரங்கிறதுக்காகவே அவனை வேறொரு நாட்டுக்காரன்னு சொல்றதோ சரி கிடையாது. நீங்க அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஒரு தமிழ்நாட்டுக்காரன் மும்பையில போய் திருடிட்டு அடி வாங்குறாங்க, அதுக்காண்டி அவனுடைய என் ரத்தம் அப்படின்னு சொல்லி ஒரு திருட்டு பயலை நாம் ஆதரிக்க முடியாது. அதே மாதிரி இந்த கலவர சங்கியை ஒருபோதும் தமிழனாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி ஒருவேளை தமிழனாக ஒருவன் ஏற்றுக்கிட்டான் அப்படின்னா அவனும் கூட்டுக்களவாணி, அவனும் சங்கின்னு தான் நாம முத்திரை குத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இன்னொன்னு, இந்த விவகாரத்தில் மராட்டியர்கள் தமிழர்கள் அப்படிங்கிறத தாண்டி மும்பை என்பது ஒரு மராட்டிய பகுதி, அங்கே தொழிலாளர்களாக உழைக்கும் மக்களாக ஒன்றுபட வேண்டும். அங்க மகாராஷ்டிராவில் முதலாளிகள், குறிப்பா அதானியினுடைய கை ஓங்கி இருக்கிறது, அதை எதிர்த்து மக்கள் போராடணும்னு சொல்ற ராஜ் தாக்கரேவை அங்கே ஓரங்கட்டுவதற்கு தமிழனா மராட்டியனான்னு சொல்லுவது என்பது ஒரு திட்டமிட்ட சதி செயல் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்து தன்னோட அறிக்கையில இறுதியா சீமான் இன்னொரு விஷயத்த குறிப்பிடுறாரு. தம்பி அண்ணாமலைக்கு கட்சி, அரசியல், கொள்கை, கோட்பாடு அனைத்தையும் கடந்து தமிழினத்தின் மகனாக நாங்கள் துணை நிற்போம். அண்ணாமலை ராஜ் தாக்கரேவின் பேச்சு வன்மையாக கண்டிக்கத்தக்கதுன்னு சீமான் சொல்றாரு. இப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியுமா? கட்சி, கொள்கை, அரசியல், கோட்பாடு எல்லாத்தையும் தாண்டி அப்படி ஒரு நிலைப்பாடு வந்து எடுக்க முடியுமா? ஒருபோதும் அப்படி எடுக்க முடியாது. சீமானாக இருந்தால் உங்களுக்கு வாயின்னு இருந்தனா எதை வேண்டாலும் பேசலாம். நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு தண்டல் வட்டிக்காக பிரிக்கிற ஒரு நபர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர், தமிழருங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் மேல் நடவடிக்கை எடுக்கப்பட்ட போது கூட ஒரு தமிழன், மார்வாடிகள் எல்லாம் வந்து இந்த பைனான்சியர் தொழிலை பண்ணும்போது அவர்களை மீறி ஒரு தமிழன் வளர்ந்து வந்துட்டானே அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆதரவாக பேசிதான் இந்த சீமான். ஆனா செத்து போனவங்க அந்த நபரால் அவர் தண்டல் வெட்டி பிரிச்சதுனால சினிமா துறைக்குள்ளேயே இறந்து போனவர்கள், தூக்கு போட்டு செத்து போனவங்க தமிழர்கள். அந்த செத்த தமிழன் பத்தி இவனுக்கு கவலை கிடையாது. இல்ல, அதுதான் இவருடைய அப்ரோச்சே. வந்து எல்லாமே வந்து இப்ப ராமதாசும் வந்து பெரியார், விசிக தலைவர் திருமாவளவனும் பெரியார், வீரப்பனும் பெரியார், முத்துராமலிங்க தேவரும் பெரியார், இமானுவேல் சேகரனும் வந்து பெரியார், இப்படி எல்லாமே வந்து இப்ப சங்கரலிங்கனாரும் பெரியார், காமராசரும் வந்து பெரியார். இப்படி முரண்பாடுகள், வரலாற்றில் முரண்பாடுகளை சந்தித்த தலைவர்கள் அவங்க வாழ காலத்துல அவங்களுடைய
கொள்கை காரணமாக இல்ல சாதி இப்படி பல்வேறு காரணங்களாக அதாவது முரண்பட்டு செத்து போல மொழிக்காக செத்து போன 200 பேரும் அவர்களும் தமிழர்கள் தான், அவர்களுக்காக போராடுவோம், பக்தவஸ்தலையும் நாங்க ஏத்துக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பராசக்தி படத்துல இருந்து ரெண்டையுமே சொன்னோம்னா, எடுத்துக்கிடுவோம் ஆமா. நாங்க. ஆமா பக்தவச்சலமும் தமிழர், செத்து போன சின்னசாமியும் பெரியார், ஆமா 2 பேருமே தமிழ் பெரியவர்கள். ஆமா. ஆ. இது தமிழனாக பிறந்து விட்டால் எல்லோரையும் இன்க்ளூசிவ் ஆகிக்கணும், ரைட்டு. ஒடுக்குறவன் தமிழனாக இருந்தால் ஆமா. நாம் அதைத்தான் கேட்கிறோம். தமிழன் என்பவன் பிறப்பால் மட்டும் கிடையாது, ஒடுக்குகிறவன் எவனாக இருந்தாலும் ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடணும். ஊரும் சரியுமா தமிழன் தான் தமிழன் தான் இருக்கிறான். ஆமா. எல்லா ஊர்லயும் சாதி சண்டை அதனால தான் நடக்குது. சரிங்களா? அதனால இங்க மொழி ரீதியாகவோ இன ரீதியாகவோ எக்ஸாக்டா பிரிக்க முடியாது. இங்கே ஒடுக்குமுறைக்கு எதிராகத்தான் ஒவ்வொரு சித்தாந்தமும் இருக்க முடியும். அதனாலதான் சொல்றோம், சீமான் எப்படி சங்கியாக போய் நிற்பாருங்கிறதுக்கு இந்த நிகழ்காலம் சாட்சியாக இருக்கிறது. இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி தோழர். நன்றி சார்.